ஹாய் ஆல். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோன்னா, கோயம்புத்தூர் டு கோவை குற்றாலம் போயிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து கோவை குற்றாலம் நாங்கள் ஒரு 40 மினிட்ஸில் ரீச் பண்ணிட்டோம். போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு வீடு அழகாக அவங்க வுட்லேயே கட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் போனோம். அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் ட்ராவல் பண்ணால் கோவை குற்றாலம் ரீச் பண்ணிடலாம். போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு சின்ன பிரிட்ஜு இதெல்லாம் தாண்டி போனால் செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த பிளேஸில் வெஹிக்கிள் ப்ளஸ் பெர் ஹெட் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வெஹிக்கிள் 2 வீலரில் தான் போனோம். 2 வீலருக்கு 20 ருபீஸ், பெர் ஹெட்டுக்கு 16 120 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம இங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இங்கே போன உடனே இந்த இடத்துல நம்ம காரு பைக் எல்லாம் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேருந்து அவங்க கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற பஸ்ஸில் தான் நம்ம போய் உள்ளே குளிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வரவங்க இங்கே எல்லாத்தையும் பார்க் பண்ணிட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் இங்கே சேஃபாக வச்சுட்டு போயிடணும். அதுவும் இல்லாமல் இங்கே ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் ஃபுட்டெல்லாம் அலோவ் பண்ணுறது கிடையாது. நம்ம பேகு நம்ம கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் இங்கே தான் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது காரில். மேபி 2 வீலரில் வந்தவங்க நம்மளோட திங்ஸ் பேக்கெலாம் எங்கே வைக்கணும்னா இவங்களே தனியாக ஒரு இடம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுக்குன்ட்டு. ஸோ நம்ம அங்கே வச்சுட்டு போகலாம். ஸோ அவங்க வெஹிக்கிள் நம்மளை கூட்டிகிட்டு போகும்போது 2 சைடும் இந்த மாதிரி தான் ரொம்ப அடர்ந்த காடு மாதிரி இருக்குது. அதனால் அவங்க நம்மளை பைக்கிலலாம் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேன் அலாட் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போய் அந்த ஃபால்ஸ் கிட்ட விட்டுறாங்க. இதுக்கெல்லாம் எந்த சார்ஜும் பண்ணுறது கிடையாது. நம்ம ஃப்ரீ தான் இங்கேருந்து போகிறதுக்கு. போன உடனே இந்த பிளேஸில் நம்மளை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நம்ம இங்கேருந்து உள்ளே ஒரு 1 கிலோமீட்டருக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடந்து தான் போய் ஆகணும். 2 பக்கமும் இதே மாதிரி ஃபுல்லாக ஒரு அடர்ந்த காடு மாதிரி நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் இந்த பிரிட்ஜில் போக அலோவ் பண்ணியிருப்பாங்க போல். பட் இப்போ நிறைய டேமேஜ் ஆனதுனால இப்போ அந்த பக்கம்லாம் அலோவ் பண்ணுறது கிடையாது. சுற்றி இந்த மாதிரி நிறைய மலை இந்த மாதிரி பிளேஸை நம்ம நல்லா பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கேருந்து தான் நிறையா அருவி மாதிரி தண்ணி நிறையா வந்துட்டு இருக்குது. நாங்கள் போகும்போது ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ஒரு மீடியமாக தண்ணி வந்துட்டு இருந்தது. பட் இருந்தாலும் அவங்க சொல்கிற பிளேஸில் தான் நம்ம குளிக்கிற மாதிரி இருந்தது. நிறைய பிளேஸெல்லாம் அவங்க பிளாக் பண்ணியிருந்தாங்க, குளிக்க அலோவ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி ஃபுட்டு எதுவுமே அலோவ் பண்ணுறது கிடையாது. இப்போ இங்கே இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 2 ஃபால்ஸ் இருக்குது. இது மேலே இருக்க ஃபால்ஸ். இங்கே கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக குளிச்சுக்கலாம், பண்ணிக்கலாம். இப்போ தான் எங்கள் பாப்பா ஃபஸ்ட் டைம் குளிக்கிறா ஃபால்ஸில். பட் அந்த டைம் ரொம்ப தண்ணி சில்லுன்னு இருந்தனால அவள் குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் மட்டும் அவளை விளையாட வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். இதுக்கு கீழே ஒரு ஃபால்ஸ், சின்ன ஃபால்ஸ் இருக்குது. இந்த இடத்துல குளிக்க அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த எண்ணிலலாம் யாரையும் அலோவ் பண்ணுறது கிடையாது. அப்புறம் எங்கள் பாப்பாவும் இதில் செட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டா அவளே. பட் என்ன தான் வெயில் அடித்தாலும் தண்ணியோட சில்னஸ் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. எங்கள் பாப்பாவும் நல்லா விளையாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணால் அவளோட டேவை. அதுக்கப்புறம் அப்பாவும் பொண்ணும் கொஞ்ச நேரம் போய் தண்ணியில் விளையாண்டாங்க.
நீங்கள் எல்லாம் வர மாதிரி இருந்தால் சம்மர் டைமில் வந்தீங்கன்னா நல்லா குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் போனது வந்து நல்லா ஒரு வின்டர் டைமில் போனனால எங்களால் அவ்வளோவா குளிக்க முடியல. ரொம்ப சில்னஸ் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். பாய்.